ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷலான வீடியோ தான். என்னென்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் காவடி அலங்காரம் பண்ணுறதெல்லாம் கேட்டிருந்தாங்க. அதை தான் வீடியோ பண்ண போகிறோம். வாங்க நம்ம கோயிலுக்கு போகலாம். இப்போ நம்ம கோயிலில் இருக்கோம். பாருங்கள், நம்மளோட மனைவியில் அண்ணா வந்து குடத்துக்கு பால் குடம் எடுக்க வேண்டியதுக்கு பால் குடத்துக்கு நூலெல்லாம் சுற்றிக்கிட்டு இன்னொரு குடத்துக்கு இப்போ சுற்றிட்டுருக்காரு. முன்னாடி நம்ம பார்த்தது வந்து காவடி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இளநீர் காவடிக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இளநீர் அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. மட்டையெல்லாம் வெட்டி அது கிழிக்காமல் இருக்கிறதுக்காக செதுக்கியிருக்காங்க. பாருங்கள், இதுதான் சேவர்கொடி முருகன் சொல்லுவாங்க. கங்கணம் கட்டி வைப்பாங்க. பால் குடம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா கங்கணம் கட்டியிருப்பாங்க. இதான் எங்கள் ஊர் கட்டிய கங்கணம். கங்கணம்லாம் கட்டி பால் குடத்துக்காக நூல் சுற்றிட்டு அடுத்து பூஜை நடக்குது. சரி பாருங்கள், பூஜையில் மக்கள் பூஜைலாம் அதுக்கு முன்னாடியே நம்ம எடுக்கக்கூடிய அந்த பால் குடங்கள், காவடியை, பூ, பால் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து முருகன் கோவிலில் வச்சு இங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு போனோம். இங்கேருந்து நல்ல நேரம் எல்லாம் பார்த்துட்டு தான் எடுத்துகிட்டு போனாங்க. பாருங்கள், இப்போ காவடி அலங்காரம் செய்வதற்கு எல்லாமே எடுத்துக்கிட்டு இங்கேருந்து முருகன் கோவிலேருந்து நம்ம இப்போ பிள்ளையார் கோவில், பெருமாள் கோவிலுக்கு அங்கே தான் இப்போ நம்ம போக போகிறோம். பாருங்கள், கோயிலை விட்டு எல்லோரும் வெளியில் வந்து நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக இப்போ நம்ம வந்து முருகன் கோவிலை தான் வந்தடைஞ்சிருக்கோம். முருகன் கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு தீப்பந்தம்னு சொல்லுவாங்க. இது ஒரு அக்கா எடுத்துக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஊர் ஃபுல்லாக சுற்றி வருவாங்க. பால் குடத்துக்கு வேணுங்கிறது எல்லாமே எடுத்து பால் குடம், பூவு, தேங்காய், வேப்ப இலை எல்லாமே எடுத்து ரெடி பண்ணாங்க. பாருங்கள், ஒரு அக்கா பால் குடத்துக்கு தயாராகி அப்படியே வந்துட்டாங்க. பாருங்கள், ஒரு பால் குடம் எவ்வளோ அழகாக ரெடியாக இருக்காங்கன்னு நம்ம ஊரில் பாட்டி எல்லாமே ரெடியாகி வந்துட்டாங்க. பால் குடத்தில் வந்து பார்த்திங்கன்னா நூலெல்லாம் சுற்றி பொட்டு எல்லாம் வச்சு வேப்பல்ல வச்சு தேங்காய்க்கு பொட்டு வச்சு பூவெல்லாம் நல்லா சுற்றி உள்ள பாலெல்லாம் ஊற்றி ரெடி பண்ணிட்டாங்க. இளநீர் காவடியில் இளநீரை நல்லா கட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த மட்டையில் லேசாக ஒரு ஓட்டை மாதிரி போட்டு உள்ளே விட்டு அந்த இதில் அதாவது லேசாக ரெண்டு இருபுறமும் கட்டிட்டு, ஏன்னா குத்தாமல் நவுந்து வராமல் இருக்கிறதுக்காக லேசாக செதுக்கி அந்த இடத்த கட்டி ரெடி பண்ணிட்டாங்க. அண்ணா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு காவடி எல்லாம் கழுவி சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பாருங்கள், பஞ்சாமிர்தம், மஞ்சள், சீகக்காய், எண்ணெய் எல்லாம் ரெடியாக வச்சுருக்காங்க. இப்போ என்னென்னா எண்ணெய் போட்டு நல்லா கழுவி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், பஞ்சாமிர்தத்தில் அபிஷேகம், மஞ்சள் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், திருநீர் அபிஷேகம் இப்போ பால் அபிஷேகம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணா வந்து எல்லாத்துலேயுமே அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு அபிஷேகமாக நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ பால் அபிஷேகம் முடிஞ்சதும் முருகன் வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகம் செய்துட்டு அடுத்து ஒன்று அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லாம் படைக்கவே ஆரம்பித்தோம். இப்போ பாருங்கள், பால் அபிஷேகம் தான் பண்ணிகிட்ருக்காரு. அடுத்து என்னென்னா தயிர். பாருங்கள், எவ்வளோ கெட்டி தயிராக வீட்டிலேருந்து செஞ்சுட்டு வந்திருந்தாங்க. அண்ணா கொஞ்சம் தண்ணி ஊற்றி எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. பாருங்கள், தயிர் அபிஷேகம். இப்போ தயிர் எடுத்துகிட்டு பாருங்கள், தயிரில் அபிஷேகம் பண்ணுறாங்க. நான் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா காவடியில் 3 காவடி, இதில் வந்து பால் காவடி, பன்னீர் காவடி, இளநீர் காவடி அந்த மாதிரி எடுத்தாங்க. அதுக்கப்புறம் இளநீர் காவடி தனியாகவும் அந்த மட்டையில் கட்டி எடுத்தாங்க. ஒரு இதுக்கு மேலே இருக்கிற அந்த வளைவு இல்லை, அது வந்து புது காவடி அப்படிங்கிறதுக்காக அதுக்கு வளைவும் ரெடி பண்ணாங்க. அடுத்து மஞ்சள். பாருங்கள், மஞ்சள் அபிஷேகம் பண்ணிகிட்ருக்காங்க. மஞ்சள், அந்த சுத்தமான மஞ்சளை வாங்கி நல்லா தண்ணியில் கலந்து எவ்வளோ அழகாக அந்த காவடிகள் ஒன்றுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகம் பண்ணாங்க. வேல் வந்து பாருங்கள், இங்கே ஒரு பெரிய வேல் இருக்குது, இங்கே ஒரு குட்டி வேல் இருக்குது. 2 பேர் வந்து வேல் எடுத்து சுற்றி வந்தாங்க. அப்புறம் இன்னொரு ஒன்று இருக்குது, அதையும் எடுத்துக்கிட்டு வந்து ஊரை சுற்றி எல்லோரும் வந்தாங்க. இந்த சைடில் நமக்கு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே நடுவில் இருக்கிற காவடிக்கு மேலே கட்டுறதுக்காக 2 குச்சி எல்லாம் வச்சு கட்டிக்கிட்டே இருந்தாங்க. சைட் பை சைடில் மணிவேல் அண்ணா வந்து ஒரு அபிஷேகமாக பண்ணிட்டு பாருங்கள், சன்னல் வச்சு கட்டிகிட்டு இருக்காங்களா, ஒரு கட்டி ஒரு சைடுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. ஏன்னா 2 முனை இருக்குது, 2 சைடு கட்டணும் நம்ம. அதனால் பாருங்கள், எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ எலுமிச்சபழத்தில் எலுமிச்சபழம் அபிஷேகம் பண்ணிகிட்ருக்கிறாங்க. அன்றைக்கி உண்மையிலே நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு எவ்வளோ மக்கள் வந்து நிறைய மக்கள் கூடியிருந்தாங்க. வெயில் நேரமும் ஆயிடுச்சு, இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மக்கள் எல்லாம், முருகன் பக்தர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கோவிலில் நின்று அலங்காரம் எல்லாத்தையும் பார்த்து அலங்காரம் செய்து முடித்து அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஊரை சுற்றவே நம்ம ஆரம்பித்தோம். அதுவும் நம்ம பெருமாள் கோவில் முன்னாடியே வச்சு தான் அலங்காரம் பண்ணிட்டு இருந்தோம். பாருங்கள், இப்போ வந்து பஞ்சாமிர்தம் அபிஷேகத்தில் அண்ணா பண்ணிகிட்ருக்காங்க.
3 காவடிக்குமே 3 காவடி 2 வேல் மொத்தம் 5 இருந்தது. எல்லாத்துக்குமே வந்து அந்த மாதிரி அபிஷேகம் பாருங்கள். இப்போல்லாம் வச்சு அந்த குச்செல்லாம் வச்சு எல்லோரும் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அபிஷேகம் எல்லாமே முடிஞ்சதும் வந்து பார்த்திங்கன்னா மணிவேல் அண்ணா அவங்களோட அப்பா அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து காவடி எடுக்கக்கூடிய எல்லாரும் விரதம் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ஆளாளுக்கு ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தர் வந்து சந்தன குங்குமம் வைக்கிறது, ஒருத்தர் பாருங்கள் இப்போ இளநீர் அண்ணன் ஊற்றுறாரு. ஒரு கலசம் மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதில் இளநீரை ஊற்றி ஒரு கவரில் கட்டிட்டு அந்த சணலை அதை அப்படியே எடுத்துக்கிட்டு போய் அவங்கவுங்க காவடியில் கட்டிக்குவாங்க. இது இளநீர் அபிஷேகம். மேலே ஒரு கிளாத்து அந்த குச்சி மாதிரி வளைஞ்சு வரும் பார்த்திங்களா, அந்த இதில் அவங்கவுங்க என்னென்ன கிளாத் கொண்டு வந்தாங்களோ அந்த கிளாத்தை வச்சு அவங்க டெக்கரேஷன் பண்ணிக்குவாங்க. அண்ணா பாருங்கள் பன்னீர் செய்கிறாரு. இது வந்து பன்னீர் அபிஷேகம். இது அப்படியே ஒரு கவரில் போட்டு நம்ம கட்டிட்டோன்னு சொல்லி சொன்னால் சிந்தவே சிந்தாது, சிந்தாமல் அப்படியே தழுமாமல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை தான் பண்ணிகிட்ருக்காங்க. இவர் இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு இதில் பால் ஊற்றி வச்சுருந்தார், ஒரு இதில் இளநீரை உடச்சி ஊற்றி இளநீர் செஞ்சுக்கிட்டும் இருந்தாங்க. பாருங்கள் எங்கள் குட்டி இலக்கியன், என் பையன் வேதாந்த், அப்படியே வந்து சாய் குட்டி எல்லாமே சஞ்சித்து சாயி எல்லாமே பாருங்கள் அப்படியே க்யூட்டாக இருந்தாங்க. இதுதான் ஒரு பால்குடம். பால்குடம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பால்குடம் இது தான். வரிசையாக பால்குடத்தெல்லாம் அடுக்கி வச்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்படியே போய் குட்டியாக ஒரு வீடியோலாம் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் அப்படியே ஒரு vlog மாதிரி பண்ணிட்டு வந்தோம். சில பேர் வந்து மஞ்சள் தடவி பொட்டு வச்சுருந்தாங்க, சில பேர் பொட்டு மட்டும் வச்சுருந்தாங்க, சில பேர் எதுவும் இல்லாமலும் வச்சுருந்தாங்க. இப்போ ஒரு காவடிக்கு வந்து எல்லாமே பொட்டு வச்சுட்டாங்க. இன்னும் பூலாம் வைக்கல. மயிலிறகு இருக்கிற மயிலிறகை 4ஆக பிரித்து ஒரு காவடினா 4 முனைகளிலும் மயிலிறகை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மயிலிறகை கட்டிட்டு அந்த துணியெல்லாம் சுற்றிட்டு உள்ளே வந்து அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது போல் ஒரு காவடியும் அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சுற்றிலும் மயிலகை வச்சு இளநீர் காவடி பாருங்கள். இளநீர் காவடி 2 இளநீர் காவடி இருந்தது. இளநீர் காவடி எடுத்தாந்து வச்சு எல்லோரும் அந்தந்த காவடிக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா இலை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூஜை செய்வதுக்கு என்னென்னா பச்சரிசி, பழம், தேங்காய், எலுமிச்சம்பழம் எல்லோரும் 101 ரூபா அந்த மாதிரி வச்சு ஊதுபத்திலாம் ஏற்றி வேலுக்கெல்லாம் பாருங்கள் பூவெல்லாம் சுற்றியிருக்காங்க. நம்மளோட காவடிக்கும் பூவெல்லாம் சுற்றியிருக்காங்க. எல்லாமே சுற்றி முடித்ததுக்கப்புறம் ஒன்று ஒன்றா பூஜை பண்ண ஆரம்பித்தாங்க. எல்லா காவடிகளுக்கு வந்து பாருங்கள் இப்போ காவடிகளுக்கெல்லாம் பூஜை பண்ண போகிறாங்க. எல்லாமே எடுத்து முடிச்சுட்டு சாமி கும்பிட்றதுக்கு பத்தி சாம்பிராணி எல்லாம் ஏற்றிடுறாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இன்னும் எந்தெந்த இதுக்கு பூ வைக்கல அப்படின்னு பார்த்துட்டு எல்லாத்துக்கும் பூ வச்சுருந்தாங்க. இப்போ இளநீர் காவடிக்கு வந்து பூ வச்சுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இளநீர் காவடி. பொட்டு பூவெல்லாம் வச்சதுக்கப்புறம் இப்போ வந்து காவடி தூக்குறதுக்கு எல்லாருமே தயாராக இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக ஒரு பூஜை நடந்துச்சு. அந்த பூஜையில் வந்து பார்த்திங்கன்னா முருகன் பாடல்கள் அந்த மாதிரிலாம் பாடினாங்க. அதே மாதிரி எல்லாருக்கும் காவடி கட்டுற மாதிரி எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா பொட்டி விபூதி எல்லாரும் வந்து மணிவண்ணாவும் அருமையாப்பாவும் எல்லாருக்கும் வந்து விபூதி கொடுத்தாங்க. விபூதி பொட்டுலாம் வச்சுட்டு எல்லாத்தையும் அனைவரும் வந்து மணிக்கு தன்னோட காவடி
வந்தது மாடி வந்தாத கடவுளே பொய்கை வளநாடு உருகொண்டு மலை மீது குமரா இல்லை என ஒருவரில்லை உமையால் எனக்கு மகனே இருந்து நடிகனையாளோ முருகேசர் என்ற குருவே மயில் மீது ஏறி வர வேணும் என்ற நடிகே திறந்த புறமாறு வள்ளி நின்பாக வைத்த குமராத் வெகு போச செய்து கயனம் எடுத்து வரும் மலை மீதிலேறி மயிலேறும் புவனே முந்தினே முருகா சரஸ்வதியே கந்தனுக்கு முன்பிருந்தோ கணபதிய முன்னடவா வேலனுக்கு முன்பிருந்தோ நாடகர முன்னடவா மலைய மலையழகு சென்னி மலையழகு இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ காவடியை ஒருத்தருக்காக தூக்கி வைக்கும்போது எடுத்த ஃபோட்டோஸ் தான். ஃபஸ்ட்டு வந்து அண்ணாவுக்கு எடுத்தாங்க, அடுத்த சிவகுமார் மாமாவுக்கு பாருங்கள் மாமாவுக்கு எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க, அடுத்து வந்து நம்மளோட அண்ணாவுக்கு எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. இதே போல் ஒருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா மண்டிக்கிட்டு காவடியை வாங்கிக்கிட்டு அடுத்து ஊர்வலம் சுற்றுறதுக்கு எல்லாம் ரெடியானாங்க. பாருங்கள் இப்போ நம்ம அண்ணா வாங்கிட்டு இருக்காங்க. இதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் உட்காந்து மண்டிட்டு முருகனை மனதார வேண்டி ஒரு காவடியும் எல்லாருமே எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் காவடியெல்லாம் தூக்கி முடிச்சு இளநீர் காவடி, வேலு, பால் காவடி, பன்னீர் காவடி எல்லா காவடியும் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் பால் கொடுத்து தூக்குனாங்க. இப்போ வந்து ஒரு பூஜை மாதிரி நடந்துச்சு. இந்த பூஜைக்கு அப்புறம் தான் அவங்க எடுத்தது. வாங்க பூஜையை வரலாம். பக்கத்துல கார்த்தி அவருக்கு
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பால்குடம் எடுத்துகிட்டு எல்லோரும் வரிசையில் நின்னாங்க. எல்லாரும் வரிசையில் நின்னதுக்கப்புறம் வந்து இந்த சைடு வந்து பால் குடத்தெல்லாம் தூக்கி தலையில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பசங்க எல்லாருமே, குட்டி பசங்க எல்லோரும் தூக்கிட்டு வந்ததுக்கப்புறம் பெரியவங்க எல்லோரும் தூக்கிட்டு வந்தாங்க. பாருங்கள் எங்கள் குட்டி தம்பி எவ்வளோ அழகாக பால் குடம் தூக்கிட்டு நிற்கிறான்னு பாருங்கள். இவ்வளோ மக்கள் அன்றைக்கி வந்து கூடியிருந்தாங்க. ஒரு திருவிழா கோலம் போல் தான் எங்கள் ஊரில் இருந்த பால் குடம் அன்றைக்கி நடைபெற்றது. எல்லாருமே இப்போ புறப்பட தயாராகிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.